இளம் சமுதாயம் மனரீதியாக உளரீதியாக பாதிப்படைவதற்கு என்ன காரணம்? அவர்களை மேலே கொண்டு வர சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நீங்க சொன்ன மாதிரி இந்த தற்கொலை அப்படிங்கிறத நாங்க செய்ய முனைகின்ற தருணத்துல மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த சமூகத்தில் நாங்கள் எப்படி முகம் கொடுக்க போயிட்டோம். ஏதாவது இன்னலும் ஏதோ ஒரு மன அழுத்தமும் அவர் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அவருக்குள்ளான பிரச்சனையாக மட்டுமே அது பார்க்கும் பொழுது தனிப்பட்ட விடயமாக மாறுபட்டு அதனை யாரிடம் சொல்ல முனையாமல் தனக்குள் தானே அதீத அழுத்தங்களை உருவாக்கி கொண்டு உலகம் சார்ந்து சமூகம் சார்ந்த ஒரு தவறான புரிதலின் ஊடாகத்தான் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகில் அதிக சனத்தொகை கொண்ட நாடாக தற்காலத்தில் முன்னேறி இருக்கின்றது இந்தியா. அதன் பின்னராகத்தான் சீனா காணப்படுகின்றது. அந்த நாடே 41வது இடத்தில் தான் காணப்படுகின்றது, அதாவது தற்கொலை விடயங்களில். ஆனால் எங்களுடைய நாடு 42வது இடத்தில் காணப்படுகின்றது. அவர்களுடைய சனத்தொகையில் ஒரு புள்ளியாக கூட நாங்கள் இல்லை. ஆனால் இது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. போதை பாவனை பொருட்கள் குறித்து நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றது. இதற்காக இத்தனை விடயங்கள் அதிகரித்திருக்கின்றன அது சார்ந்து என்பதாக சின்ன ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருந்தாலே அதையே தாங்க முடியாமல் என்ன செய்வது, யாரிடம் போய் முறையிடுவது என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறியோடு அதுதான் தங்களுக்கான விடை என்று இன்றைய காலகட்ட இளைஞர்கள் அதிகமாக அதில் மோகம் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் கடந்த வருடங்களில் இது சார்ந்த விழிப்புணர்வு என்பது அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது மாணவர்களிடையே இந்த பாவனை என்பது அதிகரித்து காணப்பட்டது என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விடயம் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் இந்த ஊடகங்களின் செயற்பாடு என்பது மிக மிக குறைவு. நாங்கள் இன்று நாகரிக வளர்ச்சியினூடாக இந்த ஊடகத்தை இவ்வளவு விரிவாக உலகம் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பு இருந்தது, அதே போன்று மரியாதை இருந்தது, பயம் இருந்தது. இத்தனை விடயங்களோடு நாங்கள் ஒன்றித்து ஒழுக்கமாக வாழ்ந்த சமூகமாகத்தான் இருக்கின்றோம். ஆனாலும் இப்படி சின்ன சின்ன விடயங்கள் எங்கோ ஒரு மூலையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதுவே ஒரு பெரிய தாக்கத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டன. இன்று நாங்கள் தன்னை வளர்ச்சி அடைந்தும் எங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படியான விடயத்தின் காரணமாக இருந்தால் போற போக்கில் இது சாதாரண ஒரு விடயமாக கடந்து போகக்கூடிய மனிதர்களாகவும் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் மாற்றம் பெற்றிருக்கின்றோம். இதற்கு இத்தனை நாகரிக வளர்ச்சி தேவைதானா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியோடையே நாங்கள் இன்றைய தலைப்பை பேச வேண்டியதாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வளர்ச்சி இத்தனை மன அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களை நாங்கள் பார்த்தாலே போதும், அதாவது உங்களுக்கு 100 லைக் வந்தா எனக்கு 150 லைக் வரணும் அப்படிங்கிற ஒரு இறுக்கப்பாட்டோட அதையே நாங்கள் மன அழுத்தமாக கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையாக மாற்றம் பெற்றிருக்கின்றோம் என்பதையும் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் என்று இப்போது இருக்கின்ற இளைஞர்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுவதற்கு முக்கியமாக பூவேந்தர் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம் என்பதை தாண்டி அவர்கள் கருவாக உருவாகின்ற போது சொல்வார்கள், பிள்ளைகள் வயிற்றில் இருக்கின்ற போது தாயினுடைய செயற்பாடு பிள்ளையை தாக்கம் செலுத்தும் என்று சொல்வார்கள். எனவே அந்த நேரத்தில் தாய் தந்தை அல்லது அந்த பெற்றோர்களுக்கான முரண்பாடுகள் அல்லது அவர்கள் அணுகுகின்ற முறைமைகள் இவையெல்லாம் அந்த பிள்ளை தனக்கான ஒரு கல்வியாக எடுத்துக்கொண்டுதான் வெளியில் வரப்போகிறது. எனவே அது எல்லாம் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து அந்த பிள்ளை வளர்கின்ற போது வீட்டில் நடக்கின்ற விடயங்கள், தாய் தந்தை நடந்து கொள்கின்ற விதம், சமூகத்தில் அவர்கள் பார்க்கின்ற விதம், இந்த விடயங்கள் எல்லாம் கூட அவர்கள் மூளைக்குள் செல்லும். எனவே அவையெல்லாம் ஒரு அச்சமான நிலைப்பாட்டை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை தோற்றுவிக்கிற நிலைமைகள் உருவாகிறது. எனவே இந்த சமூகமும் அதே போல பெற்றோரும் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை உருவாக்கி தனக்கு எல்லாம் முடியும் என்ற விடயத்தை தாண்டி உனக்கொன்றும் முடியாதோ என்ற எண்ணக்கருவோடு அவர்களை சமூகத்துக்கு தள்ளுகின்ற போது அங்கே அவர்கள் வருகின்ற எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவே அந்த சவாலை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது நீங்கள் சொன்னது போன்று போதைப் பொருள் பாவனையாக இருக்கலாம், வேறு விடயங்களாக இருக்கலாம், அவையெல்லாம் தான் சந்தோஷம் என்ற அடிப்படையில் அவர் செல்கிறார்கள். சரியான ஒரு அரவணைப்பு, சரியான அன்பு, பராமரிப்பு இல்லாத காரணத்தில் அவர்கள் வேறு வேறு பக்கம் செல்கிறார்கள். இந்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தங்கள் மன ரீதியான விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு உற்ற தோழனை வைத்துக் கொள்ள வேண்டும். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், ஏன் நீங்கள் காதலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். எனவே நீங்கள் அந்த ஒருவரோடு நீங்கள் ஒரு மனதில் இருக்கின்ற உண்மையான விடயத்தை, அதாவது சில இப்ப நான் உங்களோடு பேசினாலும் கூட சில விடயத்தை மறைத்து நான் பேச வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவரை, நம்பிக்கையான ஒருவரை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும். நான் என்னிடம் வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கின்ற அல்லது கோவப்படுகின்ற ஒருவராக இருந்தால் ஒரு முடிவை எடுக்கின்ற போது நான் சொல்ல வருகின்ற ஒரே விடயம் தான் எல்லோருக்கும் சொல்லுவேன். அதாவது நான் இல்லை, இப்படி இல்லை, நான் முடிவெடுக்க போகிறேன், நான் போக போகிறேன், எனக்கு முடியாது, இங்கே வேலை செய்ய முடியாது, இந்த விடை செய்ய முடியாது, படிக்க முடியாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று
என்று தூக்கி எறிந்து பேசுகின்ற எல்லோருக்கும் நான் சொல்கின்ற ஒரே வார்த்தை இருக்கிறது. சரி, ஓகே, நீங்கள் உங்களுடைய முடிவை எடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று ஒரு இரவு நீங்கள் உறங்கிவிட்டு வந்து நாளை காலை என்னிடம் இதே விடயத்தை நீங்கள் இப்படித்தான் அணுகப் போகிறீர்களா என்று எனக்கு சொல்லிவிட்டு இந்த முடிவை எடுங்கள். நான் யார் வந்து பேசினாலும் நான் சொல்கின்ற ஒரே வார்த்தை அதுதான். சரி, ஓகே, உங்களுடைய முடிவு ஓகே, நீங்கள் எடுத்துருக்க சரி, ஓகே, எல்லாம் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு போய்ட்டு தூங்குங்க, நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா நேரத்தோடு தூங்குங்க. தூங்கி உறங்கி காலையில் வந்து இதே மனநிலையில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அப்படி வந்து சொன்ன பலர் வந்து இல்லை, கொஞ்சம் நான் அவசரப்பட்ட மாதிரி தோணுது. அதாவது நீங்கள் அந்த பதற்றப்படுகின்ற அல்லது கோவப்படுகின்ற அந்த காலப்பகுதியில் உங்களுடைய மூளை உங்களை வித்தியாசமாக வழிநடத்தும். எனவே அதனை ஆறப்போட்டு விட்டு முடிவை எடுங்கள். நீங்கள் அந்த சிச்சுவேஷன் எதுவாக இருக்கலாம், ஆனால் அந்த விடயத்தை சற்று ஆறப்போடுங்கள், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் என்று அவசர முடிவுகளை தள்ளி போடுங்கள். சரியான தீர்மானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அதாவது பதறிய காரியம் சிதறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் அவசரத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இந்த உலகில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி உரையாடல் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. எல்லோருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக மாற்றம் பெற்றுவிட்டோம். வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இன்னொருவரின் கையில் பாதுகாப்பிற்காக கொடுக்கின்றார்கள். அது அவர்கள் வேலைக்காக பணியாட்களை வைத்து பார்த்தாலும் கூட அங்குமே ஒரு இறுக்கமான ஒரு சூழல் அந்த பிள்ளைகளை பற்றி கொள்கின்றது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய சொந்த பெற்றோர்களை கொஞ்ச நேரம் அவர்கள் விட்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய உலகில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இத்தனை மாற்றங்களை சந்தித்த இந்த உலகில் இந்த மன அழுத்தம் என்பது உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விடயமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இன்று இருக்கக்கூடிய ஊடகங்களில் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் அத்தனையும் வெளிப்படையாக தெரிந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் எங்களை ஆட்கொண்டுதான் இருக்கின்றது சொல்லலாம். அதாவது நான் நம்பி ஒருத்தட்ட சொன்னா அவர் இன்னொருத்தட்ட சொல்லி அது ஒரு விஷயமாகி அதை 4 பேர் பார்க்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறிடுமோ அப்படிங்கிற அச்சம் என்பது அதிகமாக காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவர் தங்களுடைய மனதில் இருக்கின்ற விடயத்தை பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் எங்களுக்குள் நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் எங்களை இந்த உலகத்திலிருந்து சென்று விடுமோம் என்று முடிவெடுக்கின்ற நாம், இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்த அழகான ஒரு உலகம், அதை அனுபவிக்காமல் செல்கிறோமே என்ற ஒரு எண்ணப்பாட்டை எங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை அனுபவிப்பதற்கு நாங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தில் எங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வருகிறது என்றால் இன்னும் ஒரு இடத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கலாம், அதனை வெளிப்படுத்தலாம். எனவே நாங்கள் ஒரு முடிவை என்பதை எடுப்பதற்கு முன்பதாக எங்களுக்குள் நாங்கள் யார் என்பதை தேடி பிடிக்க வேண்டும். அந்த தேடி பிடிக்கின்ற தன்மையை எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த சமூகமும் எங்களுக்கு போதிக்கின்ற இந்த கல்வியும் எங்களுக்கு இருக்க நண்பர்களும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை கொடுக்கின்ற பட்சத்தில் தான் அதற்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும். அதாவது அறிவு மாத்திரமல்ல, பிராக்டிக்கலான விடயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுக்குள் இருந்து கட்டி எழுப்புகின்ற தன்மை வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே எங்களுக்கு உரித்தானது இல்லை, எதுவுமே எங்களுக்கு வசப்படாததும் அல்ல. எனவே நாங்கள் எங்களுக்குள் ஒன்றை பிடித்து தொங்கிக் கொண்டு இது இருந்தால்தான் இருப்பேன், இல்லை என்றால் செல்வன் நினைக்கின்ற தன்மையை விட்டுவிட்டு கையை விட்டு விடுங்கள். நீங்கள் எப்பயுமே ஃப்ரீ பேர்டா வாழுங்கள். அப்போது உங்களுக்கு எல்லாமே டேக் இட் ஈஸியாக சென்றுவிடும். எந்த முடிவுக்கும் செல்ல மாட்டோம். நீங்கள் மனதளவில் எது மீதும் பற்று கொள்ளாமல் இந்த உலகமே என்னுடையது என்ற எண்ணத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக இப்படியான மன உளைச்சலோ மன பிரச்சனை வராது. அப்படி வந்தாலும் கூட நீங்களாகவே அதனை சரி செய்து கொள்வீர்கள், ரோபோவை போன்று. எனவே அவ்வாறான மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றவர்கள், நீங்கள் தான் சாம்பியன், என்னால் முடியும், எனக்குள் திறமை இருக்கிறது, நான் ஏன் விட்டு செல்ல வேண்டும், நானே இதனை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் மீண்டும் எழும்ப ஆரம்பித்தால் எழுந்தவர்கள் ஒருபோதும் விழமாட்டார்கள். தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத நாங்க மன அழுத்தத்துல மிக முக்கியமா பேச வேண்டியதா இருக்கு. ஒப்பிட்டு பார்ப்பது, அதாவது அவர் அப்படி இருக்காரே, நான் அப்படி இல்லையே, அவருக்கு இதெல்லாம் கிடைக்குது, எனக்கு இது கிடைக்குது அப்படிங்கிறது. ஆமா, இந்த ரேசிசம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையே நாங்க பேச வேண்டியதாகத்தான் இருக்கு. இன்று இந்த உலகம் எப்படியோ வல்லரசாக வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் அப்படியான நாடுகளிலும் இந்த ரேசிசம் என்பது இன்றைய காலகட்டத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கு. குறிப்பா இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அவர்களுடைய காலநிலை இருக்கக்கூடிய நிறம் என்பது எல்லோருமே அறிந்த விடயம். ஆனால் இப்படியான நாடுகளிலும் இந்த விடயங்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். இந்த அழகு சார்ந்த மன அழுத்தம் எப்படியானதாக காணப்படுகின்றது, ஒரு மனநோயாகவே இன்றைய காலகட்டத்தில் மாற்றம் பெற்றிருக்கின்றது என்பதும் சற்று வேதனையான ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது, நான் இப்படியாக படைக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த உலகத்தில், எனக்கு என்ன முடியும் என்றால் எது செய்ய முடியும் என்று நாங்கள் சிந்தித்தாலே அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாங்கள் விடுபட்டு
விடுவோம். ஆனால் அவர் அப்படி இருக்கின்றார், அவருக்கு அது கிடைக்கின்றது என்று நாங்கள் மற்றவர்களை உற்று நோக்கி பார்த்தால் நாங்கள் எங்களுடைய நிம்மதியை தொலைத்து விட்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை தான் வாழக்கூடிய மனிதர்களாக இருப்போம் என்பது உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. இன்னொரு விடயமாக இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய விடயம் பணம் காணப்படுகின்றது. எங்கு சுற்றி வந்து பார்த்தாலும் இந்த மன அழுத்தத்திற்கு முக்கிய புள்ளியாக இந்த பணம் என்பது காணப்படுகின்றது. இந்த பணம் சார்ந்து நாங்கள் எத்தனை தூரம் மன அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்க சொன்னது போன்று இந்த சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் தங்களை மீறி உரையாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் காரணமாக இந்த பணம் மிகப்பெரிய ஒரு காரணியாக காணப்படுகின்றது மன அழுத்தத்திற்கு. இப்படி பல விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் இதிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கு எப்படியான வழிகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் சற்று சிந்திப்பதினூடாக நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு நேர் சொன்னது போன்றுதான் படித்தவர் படிக்காதவர் பெரியவர் சிறியவர் என்று மாற்றம் இல்லாமல் இந்த மன அழுத்தம் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. ஏன் எதற்காக என்று நாங்கள் சற்று சிந்தித்தோமானால் நிச்சயமாக அதற்கான விடைகளும் இந்த உலகெங்கும் கொட்டி கிடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எல்லோருமே உற்சாகமான சந்தோஷமான மன நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்ய நாங்கள் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். அதாவது இந்த மன அழுத்தத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்றை மட்டும் செய்யுங்கள், அதிகப்படியாக பயணப்படுங்கள். அதான் நிச்சயமாக நீங்கள் பயணம் செய்யுங்கள். அதிகப்படியாக பயணப்படுகின்றவர்கள் புதிதான விடயங்களையும் புதிதான மனிதர்களையும் நீங்கள் சந்திக்க நேரும். அந்த புதிதான மனிதர்கள், புதிதான இயற்கை, புதிதான சம்பவங்கள், புதிதான விடயங்கள், புதிதான காலம், புதிதான இயற்கை, புதிதான காலப்பகுதி எல்லாம் உங்களுக்கு பல முக்கியமான பல விடயங்களை உங்களுக்குள் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே இந்த மன அழுத்தம் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தால் அவரை அதிகமாக பயணப்படை செய்யுங்கள். இருக்கின்ற இடத்திலிருந்து இவரிடத்துக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள். புதிய பயணங்கள் எல்லாம் புதிய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தரும். எனவே இந்த விடியல் என்பது சூரியன் உதயமாவது மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பயணங்கள் ஆரம்பமாகின்ற தருணமும் தான் புதிய விடியலாக இருக்க போகிறது. எனவே அப்படி இந்த மன அழுத்தத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் புதிய விடியல் கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு கண்டிப்பா பயணப்படு பக்குவப்படுவா என்பார்கள். அந்த பயணத்தோடு இன்று நாங்கள் மீண்டும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.